வணக்கம். இப்போ நம்ம வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கோம். சீர்காழி பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலில் இங்கே வந்து வைத்தியநாத சாமி சிவன் கோயில், தையல் நாயகி அம்மன். இங்கே வந்து நம்ம பூம்புகாரில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நகரத்தார் இனம் வந்து இங்கே வாழ்ந்திருக்காங்க. கடல்கோள் ஏற்பட்டதுனால அவங்க வந்து இங்கேருந்து இடம்பெயர்ந்து பாண்டிய மன்னர்கள்ட்ட போயிட்டு கொஞ்சம் மேடான பகுதி சிவகங்கை அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து இடம் கேட்டு அங்கே தங்கியிருக்காங்க. அது மாதிரி அங்கே தங்கினால அவங்களுடைய குலதெய்வம், அவங்க வழிபட்ட தெய்வம் இந்த ஏரியாவில் இருக்கிறனால இது ஒரு பண்பாட்டு ரீதியான தொடர்பா அவங்க ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு மேலே இது மாதிரி வந்துகிட்டு இருக்கிறதா இங்கே சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த சித்திரை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை, சில நேரங்களில் வந்து அது சித்ரா பௌர்ணமி ஒட்டியும் வரும். பொதுவாக வந்து சித்திரை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை இங்கே வராங்க. அங்கேருந்து ஒரு வாரம் வந்து நடைப்பயணமாக வராங்க. கையில் வந்து ஒரு மூங்கில் குச்சி எடுத்துகிட்டு நடந்தும் வராங்க. இது மாதிரி கொஞ்சம் வசதியானவங்க, வாய்ப்பு உள்ளவங்க வண்டி கட்டிக்கிட்டும் வராங்க. இந்த மாதிரி வண்டி வந்து இந்த பயன்பாட்டுக்கு மட்டும்தான் இப்போ பயன்படுத்துகிறாங்க. 1970 80களுக்கு முன்னாடி இந்த வண்டிலாம் வந்து நம்ம புழக்கத்துலேருந்து இதெல்லாம் நம்ம வந்து கைவிட்டுட்டோம். ஆனால் இவங்க வந்து இன்னமும் வந்து இந்த ஒரு ஆன்மீக பயணம், அதாவது சிவகங்கையிலேருந்து வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புறப்பட்டுருவாங்க. வர்ற வழியில் வந்து 2-3 கோயில், சுவாமிமலை அந்த மாதிரி 2-3 கோயிலில் வந்து தங்கி அதெல்லாம் வந்து அங்கேயும் இரவில் தங்கிட்டு வராங்க. இங்கே வந்து ஒரு திங்கக்கிழமை நைட்டே வந்துடுறாங்க. செவ்வாய்க்கிழமை ஃபுல்லுமே இங்கே இருக்காங்க. அந்த குளத்தில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த அம்மனை வழிபட்டுட்டு அவங்க கொண்டு வர அந்த மூங்கில் குச்சை வந்து இந்த கோயிலில் வந்து சாத்திட்டு பரிகாரம் பண்ணிட்டு மீண்டும் வந்து அப்புறம் பூம்புகார் பக்கத்தில் சில கோயிலுக்கும் சில பேர் போகிறாங்க. திரும்பி போகும்போது வந்து நடப்பயணமாக வந்தவங்க வந்து பேருந்தில் போயிடுறாங்க. வண்டியில் வந்தவங்க வந்து வண்டியிலே திரும்ப போகிறாங்க. இந்த வண்டியை பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இதுக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். இதுக்காக இந்த பயணத்துக்காக மட்டும்தான் 15 நாள் மட்டும் அந்த நகரத்தார் இனம் வந்து இந்த வண்டியை வந்து இதுக்காகவே வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் வந்து மேலே வந்து மாட்டுக்கான உணவுப் பொருள், மாட்டுக்கு தண்ணி காமிக்க, சமைக்கிறதுக்கு எல்லாமே அந்த கீழே அந்த காலத்து பெட்டி, அதேமாரி வந்து உட்காந்துருக்கவங்க வந்து கொஞ்சம் தூங்கிட்டாலும் சாயாமல் இருக்கிறதுக்கு அந்த சாக்கு எல்லா ஒரு அமைப்பு சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க. வண்டியை நல்லா அந்த கூண்டு வண்டி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் வந்து செல்வ செழிப்பு உள்ளவங்க, கொஞ்சம் அதிகமாக நிலம் வச்சுருக்கவங்க, வசதியானவங்க தான் இந்த மாதிரி வண்டிலாம் வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. இவங்க வந்து காரைக்குடி பகுதியில் இந்த வண்டி இந்த ஆன்மீக பயணத்துக்காகவே இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடு வச்சுருக்கவங்க வேற, வண்டி வந்து நகரத்தார் இனத்தை அவங்க உரிமையாளருது. இந்த 15 நாளைக்கு மட்டும் அந்த மாடை வந்து இவங்களுக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து ஓட்டிட்டு வராங்க. அந்த வர்றது ஒரு வாரம், இங்கே 2 நாள் இருக்காங்க, திரும்ப போகிறது ஒரு வாரம். இந்த மாதிரி தான் அவங்களுடைய பயணம் இருக்குது. அதை மாதிரி அவங்க வரும்போது வந்து இப்போ வந்து பெரும்பாலும் வந்து இரவு நேரத்தில் தான் அவங்க வந்து பயணம் பண்ணுறாங்க. ஏன்னா பகலில் வந்து அந்த காலத்தை விட பேருந்து அதிகமான வந்து டிராஃபிக் அதிகமானதுனால இரவுகளில் வந்து பயணம் பண்ணுறாங்க. வண்டிகளுக்கெல்லாம் எண்ணெலாம் கொடுத்துட்றாங்க. ஒரு ஆர்டர் பிரகாரம் வந்து போகிறாங்க. வர்ற வழியில் வந்து மாடுகளுக்கு வந்து மக்கள் வந்து தண்ணி கொடுக்குறது, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, அதுக்கான உணவுப் பொருள் எல்லாமே வந்து நம்ம மக்கள் வந்து அன்பாக வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு கலாச்சார ரீதியான ஒரு தொடர்பாக இவங்க வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இங்கே வந்து இவங்க வந்து முத்தையா செட்டியார் அவர்களும் வந்து இந்த கோயிலை சுற்றி அவங்களாம் தங்கறதுக்கு மண்டபமும் கட்டி விட்டுருக்காங்க. ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டிருக்காங்க. அது மாதிரி வந்து இந்த கோயிலில் வந்து இது சிறப்பாக இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி வண்டிகளை வந்து இப்போ பார்க்குறதே அபூர்வம். அதாவது கூண்டு வண்டி பயணம்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக இருந்தது. இன்றைக்கும் வந்து இது புழக்கத்தில் இருக்குன்னா இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் சித்திரை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை நம்ம இங்கே வந்தோம்னா இந்த கூண்டு வண்டியை முழுசாக பார்க்கலாம். எல்லாமே சிறப்பான வண்டி. அந்த பக்கமும் ஒரு வண்டி இருக்குது. புறப்படுறது முதல் புதன்கிழமை புறப்படுங்க. இங்கே 2வது செவ்வாய்க்கிழமை இங்கே இருக்கணும். அதுதான் ஐதீகம். அதான் சித்திரை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை இந்த ஸ்தலத்தில் அவங்க இருக்கணும். அதுதான் அவங்களுடைய ஐதீகம். நடப்பயணத்துக்கு துணைக்கு காவல்காரங்க வராங்க. எல்லாமே ஒரு கட்டுப்பாடாக திட்டமிட்டு வராங்க. இப்போ வந்து அந்த நகரத்தார் இனம் வந்து மற்ற பகுதியிலையும் இருக்காங்க. கும்பகோணம் அந்த மாதிரி தஞ்சாவூர் எல்லா ஊர்லையும் இருக்காங்க. எல்லாருமே இங்கே வராங்க. அதாவது சிவகங்கையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக இருக்காங்க. எல்லாருமே இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ நகரத்தார் இனம். ஏன்னா இந்த தையல் நாயகி அம்மன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பூர்வீகமாக ஒரு குலதெய்வன்ற மாதிரி அவங்க ஒரு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கடல்கோள் ஏற்பட்டு இவங்க வந்து இடம்பெயர்ந்தது, கோவலன் கண்ணகி வாழ்ந்தது, கண்ணகியினுடைய அந்த நடைபாதை, இது எல்லாமே நமக்கு வந்து இதெல்லாம் தொடர்புபடுத்த வேண்டியதாக இருக்குது. நம்ம இந்த ஆன்மீக ரீதியான ஒரு கலாச்சார பண்பாட்டு தொடர்பு நம்ம வந்து இதில் உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த பாரம்பரியமான இந்த புராதன இந்த மாட்டு வண்டிகளும் இன்றைக்கும் இந்த புழக்கத்தில் இருக்குது. ஒரு சிறப்பாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இதை ஷெட்டில் வச்சு பூட்டுருவாங்களாம். அடுத்த ஆண்டு தான் இதை வந்து எடுப்பாங்க. அடுத்த ஆண்டு வந்து சித்திரை மாதம் அந்த முதல் புதன்கிழமை கிளம்புவாங்களாம். இங்கே 2வது செவ்வாய்க்கிழமை இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து இந்த வடக்கு இது கொஞ்சம் அகலமாக இருக்குது. இங்கே தங்கியிருக்காங்க. மாட்டு வண்டியில் தான் வராங்க. பெரும்பாலான மக்கள் நடந்து வராங்க. ஆமாம். நன்றி.